ஒருத்தர் வேலை செய்திருந்தார் தெரிஞ்சவர். அவர் தான் என்னை இங்கே இட்டுன்னு வந்தார் வேலைக்கு. இட்டுன்னு வந்து அங்கே தேரடி போட்டாங்க வந்து சாப்பாடு செய்யணுமா அப்படின்னாரு. ஐயோ நான் ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் செய்வேன், நிறைய பேருக்குலாம் செய்ய தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லம்மா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஒரு நாள் விட்டதும் நான் என்ன பண்ணேன், சந்திப்பேன் தெரியாமல் போயிட்டு உங்களுக்கு. அப்புறம் திரும்பமா என்னை இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்தாலே நீ பயப்படாத, நீ செய், நான் எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாதுண்ணா, என்னை விட்டுருங்க நான் வரல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து செய்யுமா அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்ததான் தேரடி கொட்டாயில் சமைக்க சொன்னாங்க. தெரியாது, நாங்கள் 1 டம்ளர் 2 டம்ளர் தான் வடிப்போம் வீட்டில், இல்லை நிறைய பேருக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் சம்புத்தானன்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, 1 டம்ளர் அரிசி போடுங்க, சும்மா கொஞ்சமாக காய்கறி போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கீரை பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் பழுது சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கணும். அப்புறம் ஸ்டீமர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து கேஸை தான் சமைச்சேன், அப்புறம் ஸ்டீமர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் டைனிங் ஹாலுக்கு வந்தோம். அங்கே வந்து நிறைய ஸ்டீமரு கேஸு நம்ம பெருசாக இவ்வளோ பெருசு ஆயிடுச்சுன்னு நினச்சி, இப்போ நிறைய பில்டிங் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் 15 வருஷத்தில் இவ்வளோ தூரம் வர நான் நினச்சி பார்க்கல. தண்ணி ஃபுல்லாக இருக்கும், கிச்சன் ஃபுல்லாக அதில் தண்ணி இருக்கும். கூட அவங்களுக்கு பதமாக சமைச்சு கொடுத்து அவங்கள நல்லா தண்ணியில் வராமல் குடை எடுத்து வந்து அவங்கள உட்கார வச்சு ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கின்னு டேம்லேயே நல்லா பார்த்துக்குவோம். நாங்கள் அவங்கள எந்த இதுவும் வராமல் நல்லா பார்த்துக்குவோம். அவங்களுக்கு நாங்களாம் போனோம்னா டேமில் அவங்கள என்னென்ன பண்ணணுமோ துணி துவைச்சி போட்டு, துணி அயன் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, வரவங்களாம் ஸ்கூலில் பசங்க கிளாஸ்லேருந்து வந்தீங்களோ அவங்களையும் பார்த்துக்குவோம். உடம்பு முடியலனா நோய் கஞ்சி எடுத்துன்னு போய் கொடுத்து அதையும் பார்த்துக்குவோம். அப்போ நிறைய தண்ணியாக வெள்ளம் போகிற மாதிரி கூட இடம் தெரியாத கூட தண்ணி போய்க்குது. அப்போ கூட குடிக்க கூட தண்ணி இல்லைனா கூட போய் அங்கே போய் வண்டி எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க அக்கா. அவங்க கூட போய் அங்கே போய் டீ கடை ஆற்றுல போய் தண்ணி எடுத்துன்னு வந்து கூட சமைச்சிக்கிறாங்க. எல்லாம் பழசும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க, ஆஃபீஸ் இங்கே தான் இருந்து. இதுக்கு மேலே அவங்க நல்லா படித்து போய் அங்கே நல்லா அப்பா அம்மாவுக்கு நல்லா பெருமை தேடி கொடுத்தாங்கன்னா அதே எங்களுக்கு மனசு தான்.